இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே அன்பான ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. இப்பவும் கூட ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கிறார். அதை நினச்சி ஒரு பாடல் மூலம் அவரை துதிச்சிட்டு வந்துடுவோமா? நடத்தி வந்த தெய்வத்தை நாம் நினைத்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை எத்தனை பலவீனங்கள் வந்த போதிலும், மரண பள்ளத்தாக்கள் வந்த போதிலும், மாறாவை போட கசப்பான ஒரு சூழ்நிலைகள் எங்கள் குடும்பத்தில் வந்தாலும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் தேவன் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை விலைக்கு நீங்கள் காத்து வந்தீங்களேப்பா, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டும் கைவிடாமல் விட்டு விலகாமல் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. ஒருபோது எங்களை மறந்துடாமல் நினைத்தரு நீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த வேலையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, மாறாவை போன்ற கசப்பான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் அதை எவ்வளோ இனிமையாய் நீங்கள் மாற்றுகிற தேவனாக இருக்கீங்க. வேலையிலும் கூட எபினேசரா எங்களை ஆண்டவரை நடத்தி செல்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்கள், எங்களுடைய ஒவ்வொரு அன்றாட தேவைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி செல்ல நீ போதுமானவராக இருக்கிறீர், அதுக்காக நன்றி. எங்களை ஆட்கொண்டும் வழி நடத்தும் உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆள்கொண்டு வழி நடத்துங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போவும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு ஜோதியக்கா சின்னதாக நம்ம கூட பேச வராங்க. கேட்டுட்டு வந்துருவோமா?
இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய வீட்டின் வரவேற்பறைக்கே வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் லேடிஸாக இருக்கிறனால நம்ம எல்லாருக்கும் டிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்குற செய்கிற காரியங்கள்லேருந்து ஒரு சின்ன ஆவிக்குரிய டிப்ஸ் என்னதுன்னு கேட்போமா? நம்ம எல்லாருமே பாத்திரத்தை பாழாக்குவோம், கழுவுவோம், விளக்குவோம், எல்லாம் செய்வோம். இது டெய்லி நம்மளோட ரொட்டீன் லைஃப் தானே. ஆனால் எல்லாருக்குமே அந்த பால் பாத்திரம் வந்ததும் ஒரு முகம் சுளிக்கும். ஏன்? அது ரொம்ப அழுக்கா ஒட்டி இருக்கும். அதை விளக்குறது நமக்கு ரொம்ப கஷ்டம், நமக்கு பிடிக்காது தானே. ஆனால் அதே பாத்திரத்தை நல்லா தண்ணியை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் தேய்க்கும் போது அது ஈஸியாக போயிடுது தானே. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மாவும் மண்ணோடு ஒட்டி இருக்குதுன்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அதே போல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில உலக காரியங்களை விட்டு வெளியேற முடியாமல் நம்ம போராடுகிறோம்ல, அதில் நம்ம வேத வசனத்தை நம்ம கற்க வேத வசனத்தில் நம்ம ஊற நம்மளுடைய ஆத்மா இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிற காரியங்கள்லேருந்து லெகுவாக வெளியே வந்துடும், நம்மளையே அறியாமல். அப்புறம் நம்ம பரிசுத்தமாயிருவோம். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுறது அவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு கேட்கிறோம், எவ்வளவு நம்ம அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், எவ்வளவு அவருடைய வார்த்தையை நம்ம மனதில் பதிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம வேலைகளை செய்யும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே நம்ம வேலைகளை செய்யலாம். நம்ம வேலைகளில் இருக்கும்போது நம்ம அன்றைக்கு வாசித்த வேத பகுதியை யோசித்துக்கிட்டே நம்ம வேலைகளை பார்க்கலாம். இது ஈஸி தானே? அப்படி இருக்கும்போது நமக்கும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா? ஓகேயா? அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இப்போவும் நம்முடைய சுய சித்தத்தின்படி நடக்கும்போது நடக்கிற காரியத்துக்கும் ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது நடக்கிற காரியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கூட பேச வராங்க நம்ம சரோஜா ஆண்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெண்களாக பிறப்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாட்களிலே குடும்பத்தினரை கவனிக்கிற என் இனிய பெண்களாகிய உங்களுக்கு இந்த நாளிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாளிலே வந்திருக்கிறேன். பெண் என்பவள் ஒரு நல்ல மனைவியாக, நல்ல சகோதரியாக, நல்ல தாயாக, நல்ல மாமியாராக, எல்லா விதமான குவாலிஃபிகேஷனும் எல்லா தகுதிகளோடு கூட வாழ பிறந்தவள், பரிபூர்ண வாழ்க்கை வாழுகிறவளாக ஒவ்வொரு பெண்ணுமே இருக்கிறோம். நம்முடைய இனியவள் நிகழ்ச்சியிலையும் கூட உங்களோடு என்னுடைய சாட்சியையும் கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுது எனக்கு 71 வயது. ஆனால் இன்னும் நான் சுறுசுறுப்பாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய வேலைகளை மிக அருமையாக செய்ய முடியுது. பெண் என்றாலே என்ன செய்கிறோம், நிறைய நேரம் நம்ம சமையல் வேலை செய்கிறோம். காலையில் சமையல் வேலையை செஞ்சுட்டு வேலைகளுக்கு போகிறோம், அல்லது வீட்டிலேயே இருந்தாலும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளாக ஒரு சலிப்பு, நமக்குள்ளாக ஒரு கவலை, நமக்குள்ளாக ஒரு வேதனை. அநேக நேரங்களில் அங்கும் இங்கும் நாம் குழந்தைகளை பெற்றிருக்கிறோம். வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது காலில் ஒரு பிடிப்பு வரும், தசைகளிலே வலி வரும், அப்படியே ஒரு அங்கலாய்ப்பு, அப்படியே ஒரு வேதனை. சொல்லவே வேண்டாம், பெண்களுக்கு நானே செய்ய வேண்டியிருக்கிறது எல்லா வேலைகளையும் சொல்லி நாம் கணவனிடமோ பிள்ளைகளிடமோ அங்கலாய்த்து கொள்வோம். ஆனால் எனக்கு அருமையான என் அன்பு சகோதரிகளே, என் அருமை மகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய கண்மலையாக, உன் நேசராக, உன்னோடு வாழுகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? நீ அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம் நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லுகிறேன். நான் அதை மேற்கொண்டு அது பழகினதனால் நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு 16 வயது இருக்கும்போது அம்மாவும் 18 வயது இருக்கும்போது அப்பாவும் இறந்து போய்விட்டார்கள். எனக்கு 2 தம்பி 2 தங்கச்சி. மிக கஷ்டமான சூழ்நிலை, நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தைகள், பொருளாதார நெருக்கடி எவ்வளவோ இருந்தது.
ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை முன்னறிந்தவர், முன்குறித்தவர், தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவராய் இருந்தபடினாலே நான் அங்கலாய்த்து போகவில்லை, நான் மனமடிவாய் போகவிடவில்லை. ஒரு சமயம் நான் தற்கொலைக்கு முயன்ற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி அன்றைக்கு என்னை மார்பிலே சாய்த்தவர், என் மார்பிலே அணைத்த தேவன் இன்று வரை என்னை கைவிடவே இல்லை. இப்பொழுது 71 வயதை நிரம்பி இருக்கிற நான் சுறுசுறுப்போடு என்னுடைய வேலைகளை செய்கிறேன், ஊழியங்களையும் செய்கிறேன். நான் ஒரு கிராம ஊழியத்தில் செய்கிறேன், கணவரோடு சேர்ந்து செய்கிறேன். என் அக்கம் பக்கத்தினருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக, காட்டுகிறவளாக ஜெபிக்கிற நிறைய பேர் ஜெபிக்க வருவார்கள். என்னை பயன்படுத்துகிற விதத்தை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பெற்றோர் இல்லாமல் வாழ்ந்த எனக்கு என்னுடைய தம்பி தங்கைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்தது. என் தங்கையினுடைய பிள்ளைகள், பெரிய தங்கையினுடைய பிள்ளைகள் 4 பையன்கள், 4 பையன்களுக்கும் 8 பேரன்கள் இருக்காங்க. அவள் என்னை விட 2 வயதுக்கு இளையவள். இந்த நாட்களில் திண்டுக்கல் பகுதியிலும் மதுரை பகுதியிலும் அவர்கள் இருக்கிறார்கள். தம்பிக்கும் திருமணமாகி அவனுக்கும் 2 பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனையும் வைத்திருக்கிறார். பிள்ளைகள் பெரிதாகிவிட்டார்கள். தங்கைக்கும் திருமணமாகி அவள் டாக்டர் ஆகிவிட்டாள். எனக்கும் 37 வயது. நான் ஒரு போர்டிங் ஹோமில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெரிய ஒரு பாஸ்டருடைய மனைவி மூலமாக எனக்கு அழகாக அந்த இடத்துல ஒரு ஃபாரின் லேடி நிர்வகிக்கிற ஒரு போர்டிங் ஹோமில் எனக்கு வேலை கிடைத்தது, டிஎல்சியில். தொடர்ந்து அவர்கள் எனக்கு மேற்படிப்பு படிக்க உதவி செய்தார்கள். ஆகவே நான் அந்த இடத்துல பணி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் வயது ஏறிக்கொண்டிருக்கிறது. என் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. என்னை சுற்றி இருந்தவர்களெல்லாம் நீ திருமணம் முடித்து கொண்டால் நல்லது என்றார்கள். கர்த்தராகி ஆண்டவர் என்னோடு பேசினார், தனிமையான உனக்கு நான் வீடு வாசலை ஏற்படுத்துவேன். இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நான் பேசும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்திலே நம்மோடு கூட பேசி, வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவை அந்த நாளில் சொன்னார், தனிமையான உனக்கு நான் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் மகளே என்றார். இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஐசிஜிஎம்மிலே ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தாசனை எனக்கு மற்றவர்கள் மூலமாய் காண்பித்து அவரையே எனக்கு திருமணம் முடிக்க தேவன் கிருபை செய்தார். 1989 ஆண்டில் எங்களுடைய திருமணம் நடந்தது. கிராமத்தில் போய் ஊழியம் செய்தோம். ஜோதிமாணிக்க என்ற வில்லேஜில் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே இருக்கிறவெல்லாம் கேலி செய்வார், 2 வருடம் குழந்தை இல்லை, என்ன எங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது, இயேசுசாமி கும்பிடுற உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை கேலி பண்ணாங்க. இப்போ என் கணவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கோமா சொல்லும்போது, அவங்க கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், கர்த்தர் போதுமானவர்னு சொன்னாங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு அருமையான ஒரு தேவ பிள்ளை மூலமாக, டாக்டர் மூலமாக எங்களை சோதனை பரிசோதித்த போது எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். அதே போல் அருமையாக தேவன் எங்களுக்கு 1992 ஆண்டு ஒரு பெண்மகளையும் 1994 ஒரு ஆண்மகனையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, தனிமையாக இருந்தவர்களுக்கு வீடு வாசல் மட்டுமல்ல, தனிமையாக இருந்தவர்களுக்கு கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக பங்குமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே எனக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது குழந்தையை கொடுத்தார். 42 வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே கூட இருந்தார். ஊழியங்கள் செய்தோம். கொஞ்ச நாட்கள் கழித்து என்னுடைய கணவரை வேர்ல்டு விஷன் என்ற ஒரு என்ஜிஓவுக்கு மேனேஜராக அனுப்பி அந்த இடத்திலுமே நாங்கள் ஊழியத்தை தான் செய்தோம். பணங்கள் கொடுக்கலாம், அவர்களுக்கு ஆடு வாங்கி கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல எங்களால் ஊழியம்தான் செய்ய முடிச்சு. உண்மையாய் செய்ய தேவன் உதவி செய்தார். அந்த நாட்களிலே நாங்கள் கணவன் மனைவியுமாக எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பின பொழுது அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த வேலைகளை செய்வோம். இப்படியாக இருக்கும் பொழுது எங்கள் பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அவளுக்கு திருமணமும் ஆனது. திருமணமாகி மூத்த மகள் பெங்களூரிலும் 2 பேத்தியோடு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தம்பிக்கு திருமணமாகி எங்களோடு இருக்கிறார். அதோடு கூட என்னுடைய மாமியாரும் 96 வயது. அவர்கள் எங்களோடு கூட கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு கூட இருக்கிறார்கள். அந்த சமயங்களில் முதல்ல இருக்கும்போது அத்தை நல்லா தானே இருக்காங்க, நல்லா நடக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொன்னாங்கண்ணி கீரையை கொடுத்து ஒரு நாள் நான் கொஞ்சம் ஆஞ்சுதாங்க அத்தைன்னு சொன்னேன். ஆனால் அத்தை, போ என்னால் முடியாது, எனக்கு வயசாயிடுச்சுன்னாங்க. ஏன்னா அத்தை இப்படி சொல்கிறாங்க. ஆனால் மாமா இருக்க காலங்களில் எனக்கு மாமாவே என் கூட தான் இருந்துட்டு, நாங்கள் அப்போ தேன்கனி கோட்டைங்கிற ஊரில் இருந்தோம். அந்த நேரத்தில் மாமா எங்களோடு இருந்தாங்க. எனக்கு அதனால் அத்தைகிட்ட கொஞ்சம் வருத்தமும் கோபமும் வந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் கோபத்தோடு இருந்தப்போ ஆண்டவர் என்னோடு பேசணும். எனக்கு இந்த முதியோர்களை
பராமரிக்கணுங்கிறதுல எனக்கு ஆசை. ஏன்னா நாங்கள் உசிலம்பட்டி பகுதியில் வேலை செய்யும் பொழுது அங்கே உள்ள முதியவங்கிட்ட சொத்துக்களையெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஒரு கயிற்று கட்டிலில் போட்டு பெருசுக்கு சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு சொல்லி அந்த ஓட்ட வழியாகவே அவங்களுடைய யூரின் எல்லாமே போகுமே தவிர அப்படி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு பாரம் அழுத்திச்சு, இந்த முதியவர்களுக்காக ஒரு ஹோம் இருந்தால் நல்லா இருக்குவே, இந்த முதியவர்களை பராமரிக்கணுமேன்னு சொல்லி எனக்கு அருமையான ஒரு சரோஜாக்கான்னு சொல்லி கேப்டன்களில் ஸ்கூலில் ஹெய்ச்சமாக இருந்தவங்க, எனக்கு அருமையான நண்பர், ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக சொன்னேன். ஒரு பிஷப் ஐயா இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டோம், இவளுக்கு இது பாரம் இருக்கு ஐயா, உசிலம்பட்டியில் தொடங்கிட்டா இவன் நல்லா கவனிச்சுக்கிடுவா, மற்றதெல்லாம் இல்லை, அவங்க நல்லா நம்ம செய்வோன்னு சொல்லும்போது அது அவர் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த மாதிரி ஆண்டவர் என்னோட அன்றைக்கி பேசினார். நீ முதியவர்களெல்லாம் பார்த்து ரொம்ப இதாக அப்படி அங்கலாச்சா இப்படி செஞ்ச, உன்னுடைய மாமியாரை உன்னால் நேசிக்க முடியலையான்னு கேட்டார். எனக்குள்ள ஒரு வேதனையாக இருந்துச்சு. 1 Corinthians 13 எடுத்து வாசிக்க வச்சார். வாசிக்க எனக்குள்ள என்னுடைய குற்ற மனப்பான்மை, நான் தவறு செய்தவள், நான் சரியில்லாதவள் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். உடனே அந்த எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் அப்பொழுது அத்தை அவர்களாகவே குளித்து கொள்வார்கள், அவர்களாகவே எல்லாம் செய்வார்கள். வெள்ளிக்கிழமையானால் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களா டைனிங் டேபிள் வந்து சாப்பிடுவாங்க, அப்படி இருந்தாங்க. இப்பொழுதோ அந்த 1.5 வருஷமாக அவங்க படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. 96 வயதாகிறது. ஆனால் அதற்கு பிறகு நான் என்னுடைய அத்தையை நான் அது உண்மையிலேயே நேசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தாயை போல நான் நேசிக்க வேண்டிய என் மாமாவை நான் அப்படித்தான் என்னுடைய தகப்பனை போல நேசித்தேன். அவளுக்கு நகை வெட்டி விடுவேன், அவள் எதை செய்தாலும் அவள் நான் பொறுப்படின என்னுடைய அப்பாவாகவே நினைத்தேன். ஆகவே இவர்களையும் என்னுடைய அம்மாவாக நேசிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் இல்லை என்றால், கர்த்தர் நம்மளோடு பேசவில்லை என்றால் நாமவே தான் இருப்போம். இன்னும் ஜென்ம சுவாபமுடையவர்கள் நாம். ஜென்ம சுவாமி எப்பொழுதுமே நல்லது செய்ய சொல்லாது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் வரும் பொழுது, கிறிஸ்துவின் பிள்ளையாய் நான் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட நல்ல சுவாபத்தை கொடுப்பார். இப்பொழுதும் என்னுடைய அத்தையை ஒரு சிறு குழந்தையை போல தான், என படுத்த படுக்கையாக இருக்கிற அவர்களை மெதுவாக தூக்கி எடுத்து அணைத்து கொண்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும். எல்லாம் அரைத்து தான் நாங்கள் கொடுப்போம். சாதமானால் அரைத்து கொடுப்போம், இட்லியானால் பிசைந்து, எதுவானாலும் அவருக்கு அப்படி தான் சாப்பிட முடியும். இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். ஒருவேளை நிறையா முதியோர்களை கவனிக்கணும்னு நினச்சேன். அது மாத்திரம் இல்லை, இப்போ முதியோர்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்க தூண்டப்படுவேன். ஏனென்றால் அத்தை நிறைய நேரம் அவங்களால முடியாமல் என்ன செய்யுதுன்னு தெரியாது, பாவம் சொல்லவும் முடியல அவங்களால. கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்கனவே பக்கவாதம் வந்து சுகமானவர்கள். ஆகவே மூளையில் உள்ள செல்லெல்லாம் அழிந்து விட்டது. 92வது வயது இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் வைத்து கொஞ்சம் நாட்கள் பார்த்தோம். 93, 94 வயசுகளில் பார்த்த பொழுது அந்த டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனி எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுமா, மூளை செல்லெல்லாம் போயிடுச்சு, இனி நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதில்ல, வீட்டில் இருக்காங்க. அது வீடு வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு தேவ பிள்ளைகள் கொடுத்த வீடு, நல்ல பெரிய வீடு, சுற்றி மரங்கள் நிறைய இருக்கும். அந்த மரங்களை பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கிளைகளை நறுக்கி அதில் இருக்கிற இலைகளையெல்லாம் கூட்டணும். வேலைக்காரவங்களாம் வந்தாங்கன்னா பெரிய வீடாக இருக்குமான்னு சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அதே நானே என்ன செய்வேன், கூட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பிக்கும் போதே நல்ல ஜெபம் வரும், எல்லாருக்காகவும் ஜெபம் வரும். அப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாதிரியும், ஒரு பெரிய ட்ரெயின் போனால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அது மாதிரி யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரோ அதுக்கெல்லாம் ஜெபித்துட்டு இருக்கும்போது அது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. அதை அழகாக கூட்டி முதலாவது அந்த வீட்டுக்காரவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அந்த சகோதரிக்காக, அந்த அண்ணனுக்காக ஜெபித்து, அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து விட்டு அப்படியே ஒரு ஜெபத்தோடு கூட செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் செய்வேன். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இஸ்ரவேலின் பாளையத்திற்கு உலாவுகிற தேவன் என்னோடு என் ரூமிலே உலாவுகிறார், என்னோடு என் கேம்பஸில் உலாவுகிறார், என்னோடு அவர் இருக்கிறார், நானும் அவரும், நானும் என் தேவனும் என்ற ஒரு அனுபவத்தை என் தேவாதி தேவன் எனக்கு சிறு பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே கற்றுக் கொடுத்தார். இந்த வாலிப பிராயத்திலே பெற்றோர் இல்லாத நாட்களில் எத்தனையோ காரியங்கள், அவைகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த நேரங்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வலது பக்கத்திலே, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன சங்கீதக்காரனை போல அசைக்கப்படாதவளாக, பாதுகாக்கப்பட்டவளாக, எந்த விதமான தவறுகளிலும் கீழான காரியங்களிலும் என்னை கொண்டு போகாதபடிக்கு என் தேவாதி தேவன் பாதுகாத்து. ஏனென்றால் டீனேஜ் 16 வயது 18 வயதிலே என் பெற்றோரை இழந்து என்னுடைய இளம் தம்பி தங்கைகளை பார்க்கும் பொழுது, அவர்களை கவனிக்கும் பொழுது, நான் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல லீடர்ஷிப் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே நான் அப்படியாக
இருக்கும் பொழுது எனக்கு அத்தையை கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய மருமகள் முதலாக அவளை போய் வீட்டிலே பார்க்கும் பொழுது அவள் நினைத்தாலாம், அத்தைக்கு என்னை பிடிக்குமோ என்னவோன்னு சொல்லி நினைத்தானா. ஆனால் எனக்கு தேவ அன்பு, தேவன் சொல்கிறார், உன்னை போல் பிறனையும் நேசி. நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களாக இருந்தால் எல்லாரும் என் சீஷர்கள் என்று உன்னை அறிந்து கொள்வார்கள். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் செய்யுங்கள். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அது எனக்குள்ளாக ஒரு அன்பு. என் மகனுக்கென்று நீர் கொடுக்க போகிற இந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நான் அவளை அன்போடு அணைத்து முத்தம் கொடுத்தவுடன் அவள் சொன்னால், அவள் என் மகனிடம் சொல்லியிருக்கிறாள், அத்தை இப்படி செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னாள். அப்பொழுதே நான் தீர்மானித்தேன், என் மருமகள் என்ன செய்தாலும் அவள் என்னுடைய மகள் தான். என் மகள் என்ன செய்வாள்? சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்முடைய மகனும் மகளும் நம்ம இடத்தில் என்னென்னவோ செய்வார்கள். அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதுபோல் தான் வாலிப பிள்ளைகளாகும் பொழுதும். அவங்க வாலிப பிள்ளைகளாகும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய தவறுகளை செய்வார்கள். ஆனால் அவர்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த பிள்ளையை மாத்திரம் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் அந்த மருமகளை மகளை போல நேசிக்கிற உள்ளத்தை எனக்கு தேவன் தந்தார். என் மருமகளை என்னை அம்மாவை போல் நேசிக்கிற கிருபை தந்தார். நீ எந்த அளவினால் அளக்கப்படுவீர்களோ அந்த அளவினால் நீங்களும் அளக்கப்படுவீர்கள். நம்ம எந்த விதத்தில் உண்மையான அன்பை நம்ம யாரிடம் காண்பித்தோமானால் அந்த அன்பு திரும்பி அப்படியே வரும். இதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் செய்வார். ஆனால் எங்கள் கணவர் சொல்வார், நீ எல்லாத்தையும் போய் வலிய பேசுகிறேன்னு. ஆண்டவர் ஏசப்பா, நான் இந்த வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்படிப்பட்டவங்களாம் இருக்காமல் நல்ல சுவாத்தோடு ட்ரெயினில் ஏறும் பொழுது அந்த டிரைவருக்காக, என்னை சுற்றி இருக்கிற சகப்பிரயாணிகளுக்காக பஸ்ஸில் ஏறும்பொழுது அப்படியாக ஜெபிப்பேன். ஏன்னா இன்றைக்கு உலகம் கெட்டு போய் இருக்கிறது, மனநிலை மோசமான நிலையில் இருக்கிறது. எல்லா மனதிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அன்பினால் ஆட்கொள்ளும், பொல்லாத சுவாகங்கள் இருந்து அவர்களை விடுவியும், எங்களை பத்திரமாய் கொண்டு சேர்க்க உதவி செய்யும். இப்படியாக ஜெபமாக மாறும். நாங்கள் ஆலயத்துக்கு உலக்குடி ஒரு இதுக்கு என்னுடைய கணவரோடு நான் பின்னால் அமர்ந்து செல்லும் பொழுது இந்த பாண்டிய நகர் தாண்டினோன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்படியே ஜெபம் நிறைய நேரம் பார்ப்பேன். நம்ம பாருங்கள், நிறைய நிலங்கள்லாம் விளை நிலங்கள்லாம் வீடாயிடுச்சு, கட்டடங்கள் ஆயிடுச்சு, பில்டிங் ஆயிடுச்சு. ஆனாலும் மார்க்கெட்டில் நமக்கு வேண்டிய காய்கறிகள், நமக்கு வேண்டிய பழங்கள், நமக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் கொரோனா காலத்துலலாம் நம்ம வீட்டு வாசல்லையே வந்து கிடச்சிச்சு. எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்லா செய்கிறான்னு சொல்லி அந்த விவசாயிகளுக்காக ஜெபித்து கொண்டே போவேன். கனரக வாகனங்களை ஓட்டுற அந்த டிரைவர்களுக்காக ஜெபிப்பேன். 2 வீலர்ஸில் வர்ற, ஏன்னா நிறைய விபத்துக்களை பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கும். அந்த தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க முடியும். எனக்கு அன்பான பெண்களே, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன், நீங்கள் மற்றவர்களுக்காக உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களுக்கான காரியங்களை செய்வார். இந்த ஜெப ஆவி உங்களுக்களால் ஊற்றப்பட வேண்டும். மன்றாட்டின் ஆவி உங்களுக்களால் ஊற்றப்பட வேண்டும். ஏதோ யாரோ ஜெபிக்கிற ஜெபத்தினால் வருவதல்ல, நானாக ஜெபிக்கிற ஜெபம். நாம் எப்பொழுதுமே ஸ்பூன் பீடிங்காக, அதாவது யாராவது ஊட்டி விடுவார்கள், இங்கே இருந்தாவது செய்து வருமா என்று பார்ப்பது நல்லது. செய்திகள் அவசியம், செய்திகளை கேட்பது நல்லது. ஆனால் அதே நேரத்திலே நானும் என் தேவனும் என்று சொல்லி அதிகாலையிலேயோ அல்லது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதோ, பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு செல்கிறவர்களாக, வீட்டிலே வேலை செய்கிறவர்களாக, அல்லது வயதான முதியவர்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேத புத்தகத்தை எடுத்து உட்கார்ந்து வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து அதை சுவாசித்து அதை அபியாசப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அபியாசப்படுத்துறது என்ன? என் வீட்டில் நான் அதை பிரதிபலிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. நான் உப்பு என்ன செய்யும்? நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓவராக போச்சுன்னா கசக்கும். நான் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கேன். என் தேவன் மட்டுமே எனக்கு உதவி செய்ய முடியும். அப்படி நான் மற்றவங்களுக்கு ருசி கொடுக்குறவளாக இருக்கணும். நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற இன்றைக்கி மக்கள்லாம் அறியாமைங்கிற இருளில் இருக்காங்க, முயலாமைங்கிற இருளில் இருக்காங்க, முடியாதுங்கிற பல விதமான அக்கிரமங்கிற இருளில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்களும் நானும், பெண்களாகி நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்குறவளாக இருக்கணும். வீட்டுக்கு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். என் குடும்பம் பல்கலைக்கழகமாகிறது பெண்களாகிய உங்களாலும் என்னால் தான் முடியும். வாலிய பெண், நான் என்ன செய்ய முடியும்? நீ உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது, உன் பெற்றோரை கனப்படுத்தும் போது, உன் பெற்றோரை நேசிக்கும் போது நிச்சயமாக
நீயுமே என்ன செய்யலாம், உன் குடும்பத்தை பல்கலைக்கழகமாக்க முடியும். எவ்வளவு அருமையான குவாலிட்டி இந்த பெண்களுக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? ஆண்களுடைய குணாதிசயங்கள் வேறு, ஆனால் பெண்களுடைய குணாதிசயங்கள் வேறு. தண்டவாளங்கள் ரெண்டும் தனித்தனியாக இருந்தாலும் நடுவில் போகிற அந்த ட்ரெயின் அழகாக கொண்டு போகும், அழகாக கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். அதுபோல தான் நம்முடைய கணவன் அவருடைய சுபாவங்கள் எப்படி இருந்தாலும், மனைவியாகிய நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு வீட்டை கட்டி கொடுத்து நம்முடைய குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு வீட்டிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பெரியவர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை அழகாக கட்டி இழுத்து கொண்டு போகிறது உங்களுடைய என்னுடைய பணி. ஆகவே இந்த நாளிலே நம்ம ஏற்கனவே நிறைய நேரங்களில் கேட்டிருப்போம். எதை நீதிமொழிகள் 31 எப்போ பார்த்தாலும் அதுதான் நிறைய நேரம் பெண்களுக்கு சொல்லுவாங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் சிறந்தது. அப்படின்னா என்ன? நீங்களும் நானும் ஒரு பெரிய ஒரு முத்துக்கள், நல்ல விலையேற பெற்றவர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம், பரிபூர்ணமுள்ள பெண். அந்த இப்போ சமீபத்தில் ஒன்று வந்திருக்கு, அது புத்தகத்தை சேர்த்து வாசிக்கிறேன் நான். பரிபூர்ணமுள்ள மனைவியை கண்டுபிடிப்பது கடினம். அவளுக்கு என்னவா, அவள் நகைகளை விட அதிக விலை மதிப்புடையவள். அல்லேலூயா. நகைகளை விட அதிக மதிப்புடையவள். நீங்கள் நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நல்ல வரதட்சணை வரணும், நல்ல நகை வரணும், நிறைய பொருள் வரணும், எல்லாமே வரணும், எல்லாம் வேணும், எனக்கு ஆசை அப்படி இருக்குது. ஆனால் அதெல்லாம் இருக்கும்போது அந்த மருமக உன்னைய மதிக்கிறாளா? நீ பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட, ஆனால் பரிபூர்ணம் உள்ள குணம் வேணுமே, அது நல்ல மனைவியாக இருக்கணுமே, நல்ல மருமகளாக இருக்கணுமேன்னு சொன்னால், நீ சில காரியங்களை கிறிஸ்தவர்களாகி நாம் சில காரியங்களை விட்டு விட்டு அன்பு மகளை போல் அவளை நேசித்து அவளை நம் வீட்டிலே கண்காணிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், ஆதரிக்க வேண்டும். நம்மால் இயன்ற விதத்தில் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்கிறோமோ அது மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. நீங்களும் நானுமே குணசாலியான ஸ்திரீதான். ஏனென்றால் நம்முடைய சுபாவங்களை அவர் மாற்றுகிறவர். ஒரு நாளிலே பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மீறலில் கிடந்த உங்களை என்னையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி அவரை தந்தள்ளின தேவாதி தேவனை உள்வாங்கியிருக்கிற நம்ம, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நல்ல குணாதிசய உடவுகளா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் தேவன் அருளுகிறவராக இருக்கிறார், நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போம். மலையில் இருக்கிற பட்டணங்கள் என்று பெண்களை அவர் பொதுவாக அவர் சொல்லியிருந்தாலும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், நீங்களும் நானும் மலையில் இருக்கிற பட்டணம். நீங்களும் நானும் நமக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய தாளங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்கிறவளாக வரக்காலையில் மூடி வைக்காமல் அதெல்லாம் வச்சுட்டு சோம்பேறித்தனத்தினால நிறைய நேரம் சோம்பேறித்தனம், நிறைய நேரம் வீணான நிறைய பெண்கள் சீரியல் பார்த்து நேரத்தை வீணாக்குகிற காரியங்கள் நிறைய இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற நேரத்தில் நம்ம நேரங்களை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது எந்த வேலையானாலும் அது எதையும் மகிழ்ச்சியோடு செய்யும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் அது பெரிய சந்தோஷத்தை தரும். ஏன்னா இந்த பெண்ணு இந்த 31ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா உற்சாகத்தோடு தன்னுடைய வேலையெல்லாம் செய்கிறார், உற்சாகத்தோடு தன்னுடைய குடும்பத்தை அவனிக்கிறார், நல்ல ஒரு செஃப்பாக இருக்கிறார், அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுக்குறார், அந்த வேலைக்காரவங்களுக்கெல்லாம் படி இழக்கிறார். அப்படி அவளுடைய சுறுசுறுப்பும் அவளுடைய கெட்டிக்காரத்தனமும் நம்ம அங்கே பார்க்குறோம். அதனால் அவள் பிள்ளையெல்லாம் அவனுக்கு சொல்கிறாங்களாம், பாக்கியவதின்னு சொல்கிறாங்களாம். என்னையும் பார்த்து நம்ம வீட்டார் எல்லாரும் என் பிள்ளைகளெல்லாம் என்னை பாக்கியவதின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம், அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதும் அவள் நாவில் இருக்கிறது. அருமையானவர்களே, என்னால் முடிந்த வரைக்கும் நான் மற்றவர்களை எந்த விதத்தில் காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய பேச்சில் மட்டுமல்ல, என்னுடைய பாடி லாங்குவேஜ். அநேக நேரங்களில் பெண்களாகி நமக்கு ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னோம்னா நம்முடைய முகவெட்டு அல்லது நம்முடைய அந்த உடல் அவயங்களிலே காட்டுகிற கோபங்கள் கூட ஆண்டவர் அதை விரும்பவில்லை.
ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லா விதத்திலும் அவர் விரும்புகிற வண்ணமாக தேவாதி தேவன் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் அவரை நேசித்து அவரை போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள்னு சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய சிந்தைகளை அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து அவரோடு கூட பேசுவோமானால், அவர் நம்மோடு பேசுகிற அந்த சத்தத்தை கவனிப்போமானால் நாம் இன்னும் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும், இனியவளாக வாழ முடியும், கர்த்தரை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக வாழ முடியும். என் அருமை இனியவளே, கர்த்தருக்குள் களி கூறுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என்னையும் எங்களையும் அழகான பெண்களாக நீர் உருவாக்கியிருக்கிறையா, குணசாலியாக மாற்றியிருக்கிறையா, உம்முடைய அன்பை ஊற்றியிருக்கிறையா, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறையா, நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றியிருக்கிறையா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய நீர், நாங்களும் உலகத்திலே ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரையா. அப்படியாக இந்த நாளிலே என்னுடைய அன்பு சகோதரிகளே, என் அருமை பிள்ளைகளே கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரியும் ஐயா. எங்கள் வாயில் சொல் புறவாருக்கு முன்னதாகவே பதிலளிக்கிற தேவன் தாமே ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை கொடுக்கும்படியாய், ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொண்டபடியே உனக்கு செய்வேன் என்று சொல்கிற கர்த்தர் தாமே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு அவருக்கு எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு, பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.